நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்னடா ரொம்ப நாள் சரி திரும்பி வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஒரு வீடியோ பண்ணலாம் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் மைண்டில் நிறைய யோசனை போயிட்டு இருக்குது. அதனால் என்னால் சரியாக கூட வீடியோ எடுக்க முடியல. வீடியோ வெளியில் போய் பார்த்தாலும் என் வீடியோ எடுக்க தோண மாட்டுது. இருந்தால் எப்போயாச்சும் நம்ம கையில் இடிக்க முடியும், அது மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன் அப்பப்போ. இன்றைக்கி ஒன்று சம்பவம் நான் நினச்சது என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஃபோனு ஒன்று எடுக்கணும், நம்ம அப்பாவுக்கு ஒரு ஃபோனு எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்பா ரீசெண்டாக ஒரு ஃபோன் ஒன்று கேட்டிருந்தார். சரிப்பா இந்த மாதம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம கொஞ்சம் அடுத்த மாதம் சேலரி வரும், நான் முன்னாடி கொஞ்சம் பார்ப்போன்னு போனேன். எனக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்குது ஓரளவு. சரி ஓகே கொஞ்சம் இமெயிலில் போடலாம் அப்படின்னு நான் போய் ஷாப் விசிட் பண்ணேன். அங்கே போனோடனே நான் வந்து திண்டுக்கல் அங்கே இருந்தால் நான் போய் டக்குன்னு போனோன்னு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடல இமெயிலில். பட் இருந்தாலும் நான் இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட நான் என்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் டிரைவிங் லைசன்ஸ் நான் இங்கே இந்த ஊர்லாம் போட்டேன் சென்னையில், அதை காட்டினேன். இல்லைங்க அட்ரஸ் அங்கே இருக்குங்க, நீங்கள் அட்ரஸ் இங்கே இருந்தால் இங்கே ஏதாச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் தான் உங்களை இமெயில் ஃபெசிலிட்டி இல்லைனா சிபில் ஸ்கோர் எல்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சரி அப்போ கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஒரு 2-3 மொபைல் பார்த்துட்டு நான் அப்போ கிளம்பி வந்துட்டேன். என்னடா இப்படி ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நீ எந்த ஒரு நம்ம சொந்த ஊரை விட்டு நம்ம எங்கே போனாலும் ஒரு டைம் நீ திரும்பி அங்கே வந்து தான் ஆகணும், ஏதோ விஷயத்தில் நீ ஊருக்கு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லைங்க நம்ம பிறந்துட்டோம், ஒரு கொஞ்ச நாள் வளர்ந்தோம் ஊருக்குள்ளே. அடுத்து வெளியூர் நம்ம இந்த நம்ம ஊரை விட்டு பல்லாயிரம் மலை காடு தாண்டி போனாலும் கடைசியாக மண்ணுக்குள்ளே போகிறது நம்ம ஊரில் தான். அது எனக்கு கொஞ்சம் அதுலேயும் உணர்ந்தேன். சரிடா பார்த்துக்கலான்னு. சரி அதுக்கப்புறம் சரி விடுங்க, இது அப்பாவுக்கு மொபைல் வாங்கணும், அதை கூடிய சுற்றில் அடுத்த மாதம் எப்படியாச்சும் வாங்கிடுவேன் அப்பாவுக்கு. அது இல்லாமல் எனக்கு ரீசெண்டாக எனக்கு ஒரு 1.5 மாதம் முன்னாடி என் ஃபோன் உடஞ்சிடுச்சு. அந்த ஃபோனுக்கு உடஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை, என் ஃப்ரெண்டு கீழே போட்டான். அவன்கிட்ட அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை, திண்டுக்கல் பசங்களும் இல்லை. அவன் சென்னையில் இப்போ 1 இயர் கூட ஆகலை. அவங்க இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா, அதனால் அவன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1 மாதம் நான் மொபைல் எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் இப்போ ஊருக்கு போய்ட்டு வந்தேன். அது ஒரு ஊரில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியல. அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் உண்டாகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுலேருந்து சரி நம்ம ஊருக்கு போனோன்னு சென்னைக்கு வந்தோன்னே நம்ம செல்லு ரிப்பேர் பார்த்துட்டேன். அது எப்படி ரிப்பேர் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த செல்லு உடஞ்சில்ல, அந்த பையன்கிட்ட நான் இல்லைடா நான் அப்பாவுக்கு மொபைல் எடுக்கணும், நான் இமெயில் சோர்ஸ் எனக்கு இங்கே ஃபெசிலிட்டி எனக்கு இங்கே எதுவுமே இல்லை, உன்னோட இந்த ஐடி கொஞ்சம் செக் பண்ணுவோம் கூப்பிட்டேன். அவனும் மதியம் கொஞ்சம் வெளியே போனடா, நான் போயிட்டு நான் அப்புறம் வருவேன், நம்ம ஈவினிங் போகலான்னு சொன்னான். சரி ஈவினிங் கால் பண்ணேன், ஃபோனை எடுக்கல, கால் பண்ணல, எதுவும் பண்ணல. இல்லைங்க அவ்வளோதான், நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன தான் அவங்களுக்கு விட்டு கொடுத்து எல்லாமே பண்ணாலும் நமக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன பரவாயில்ல, நான் அப்படியே இருக்கேன். காசுலாம் ஒரு 30,000 அதுக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம சென்னையில் இருக்கோம்ல, சென்னையில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டையும் பார்க்கணும், நம்ம ஃப்யூச்சர் பார்க்கணும், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், செலவு காசு வேணும், நிறைய இருக்குது. அதனால் சரி இமெயில் போட்டால் கொஞ்சம் நல்லா பார்த்தேன். ஆனால் இமெயில் எனக்கு இது வரைக்கும் எதுவும் எனக்கு செட் ஆகலை. நான் இமெயில் எதிர்பார்ப்பேன், ஆனால் எனக்கு இமெயில் கிடைக்காது, லோன் கிடைக்காது. வீட்டிலேருந்து காசு கட்டுறது எனக்கு யாரும் தர மாட்டாங்க, பக்கத்தில் யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க. அப்புறம் எனக்கு எல்லாமே நான் சோலோவாக தான் நான் இது வரைக்கும் எலவனில் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, எவ்வளோதான் உள்ள பெயினாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. வெளியில் நம்ம சிரிச்சுக்கிட்டேன்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ இப்போ என்ன வீடியோ எடுத்துக்கிங்க, டைம் பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு டேட்
25/8/2025. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆயிடுச்சு மார்னிங். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நிறைய திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் போயிட்டு டீ கடைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு நிறைய கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அது டைம் போயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours போயிடுச்சு. எனக்கு தூக்கம் இல்லை. இப்போயும் எனக்கு தூக்கம் இல்லை. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2-3 கடைசியாக ஒரு 2 வீடியோ எடுத்துருந்தேன் விலாகு. அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாம். அது இப்போ நான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே கொஞ்ச நாளாக இன்னொரு 2 hour அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலைன்னா நம்ம டெய்லியில் தூங்கிக்கலாம். டெய்லியில் என்ன பண்ண போகிறோம்? டெய்லியில் நம்ம அதே டெய்லியில் ஏதாச்சும் தூங்கிட்டா கொஞ்சம் சும்மா அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், நீங்களும் சும்மா இங்கே நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணுறோன்னு சும்மா இருக்காமல் ஏதாச்சும் நமக்கு தனியாக நம்மளால் என்ன முடியும்னு ஒரு தனியாக நம்ம உங்கள் தொழில் தேடுங்க. எத்தனை நாளாக நீங்கள் அதுலேயே எவனோ ஒரு மணிக்கு நீங்கள் உழைச்சி கொட்டணும். உங்கள் உழைப்புக்கு நீங்கள் தான் முன் நிற்கணும். அதனால் இப்போ உழைக்கிங்க, தப்பு சொல்லலை. உழைச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் தொழிலில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதை சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் ரூமை காட்டுறேன். எந்த விட இன்னும் என் ரூமை காட்டல. இது நான் சென்னையில் ஸ்டே பண்ணிக்கிறேன். என் ரூமு அண்ணா வீட்டில். இதுதான் என் ரூம் பாருங்கள். இதுதான் என்னோட படுக்க அறை. வேறு எதுவும் இல்லை. நான் இங்கே என்டர்டெயின்மெண்ட் இந்த ஹெட்ஃபோனும் இந்த மொபைலில் பாட்டு எல்லாமே இருக்குது எப்பவுமே. ஆனால் இது 2 கனெக்ட் பண்ணி நம்ம எங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கேன். அப்புறம் இதுதான் ரீசெண்டாக உடஞ்ச மொபைல். இது சர்வீஸ் பார்த்துட்டேன். நல்லா பவுச்சு புதுசு போட்டிருக்கேன். பேக்கில் பார்த்தீங்களா போர்ச்சு. எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு நாள் எடுத்து வாங்கி ஓட்டணுமா இல்லை அதில் போர்ச்சு பவுச்சில் பார்த்துக்கிட்ட ஒரு நாள் வாங்கி ஓட்டுவோம். இல்லைன்னா ஒரு நாள் அந்த கார் வாங்கிடலாம். நம்ம மைண்ட் எப்பயும் லோவாக இல்லாமல் ஹையில் வைப்போம். ஹையில் வச்சா தான் இப்போ இருக்கிற மனுஷங்க கையில் அவங்களுக்கு மேலே நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் ஹையில் வைப்போம். ஹையில் வைக்கிறதுனால அது கிடைக்கும். கிடைக்காட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். அது அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு 26 அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோ எப்போ வருது சொல்ல முடியாது. சரி, குட் நைட் இல்லை குட் மார்னிங் காய்ஸ். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஐடியா திங்கிங் நிறையா இருக்குது. நானும் தனியாக தான் இருக்கேன். தனியாக இருந்துக்கிட்டு புலம்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கேன் தனியாக. அதுக்காக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் நான் எல்லோரும் சேர்ந்து ஒரு வெற்றி விழா கொண்டாடலாம். ஓகே, பாய். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பசங்களாக போயிட்டு வரேன்.